ஹாய், நான் தான் வந்து இன்றைக்கி என்னோட மேரேஜ் வந்து Feb 21. இன்றைக்கி தான் நான் வந்து நித்து அக்காவோட பிரைட். எனக்கு வந்து நித்து அக்கா வந்து இப்படி வந்து என்னோட மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தேன், அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ, என்னோட பிஃபோர் போடுவாங்க, பிஃபோர் ஆஃப்டர், அதில் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. எனக்கு ஹேர் டூ, ஐ மேக்கப், லிப்ஸ்டிக், என்னோட மேக்கப் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே ஸ்கின்னோடய ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ, சொல்லவே முடியலக்கா, தேங்க்யூ. Hi guys, welcome back to my channel NithuMakeupArtist. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் vlog தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாடலான பவித்ரா, உங்களுக்கே தெரியும், என்னோட நிறைய ஷூட் நான் அவங்க கூட பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து மண்டே வந்து மேரேஜ், அதாவது Feb 21 அவங்களோட மேரேஜ். ஸோ அதுக்காக நான் தான் வந்து மேக்கப் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு போட போகிறேன், ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் எல்லாமே. ஸோ அதனால் இப்போ நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு இருக்கோம். we are going to திருநெல்வேலி. மேரேஜ் வந்து அவங்களோடது திருநெல்வேலி தான். ஸோ அதனால் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்குது. சாரி, பிகாஸ் கையில் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோடய ஃபேஸும் எப்படி இருக்குது அண்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும். ஸோ சாரி ஃபார் தேட். இப்போ வந்து திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டே இருக்கோம். ஆட்டோ போட்டாச்சு ஓலாவில். வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். ஸ்டேஷன் வந்து 7:50 ட்ரெயின் திருநெல்வேலிக்கு. ஸோ நாங்கள் போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து vlog-ஆ வரப்போகுது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை. நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய். Platform number 5 से रवाना होगी. Your kind attention. Train number 1. பால் ஸ்மெல் சக்கரையே இல்லை, எக்ஸ்ட்ரா சக்கரை. செம சூடு. ஸோ திருநெல்வேலி நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். மார்னிங் 6:30க்கு நாங்கள் வந்து திருநெல்வேலி ரீச் ஆனோம். பட் ட்ரெயின் வந்து செம்ம ஃபாஸ்ட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஐ தாட், நான் நினச்சிட்டு இருந்தேன் 8க்கு தான் வரும், 7:50 அது மாதிரி தான் வரும். எனக்கு 12 hours ஜர்னி, 7:50க்கு எடுத்தாங்கன்னா 7:50க்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கியாச்சு. தென் திடீர்னு எழுந்து 6:30க்கு எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டாங்கன்னா திருநெல்வேலி, ஆமாம் நாங்கள் கடன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு வந்து காஃபி குடித்தோம். அண்ட் காஃபி எனக்கு இன்னும் ரொம்ப பெருசாக பிடிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பை. நேரத்துக்கு போயிடணுமால? ஆமாம். இப்போ நம்ம இருக்கிற அங்கே எவ்வளோ சொன்னாங்க? அங்கே அடுத்த 2 நாளுக்கு வந்து we are going to stay here. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ரூம்குள்ளே போக போகிறோம். போயிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். பாய் பாய். ஹாய், நாங்கள் வந்து ஹாய். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ரூம்குள்ளே செக்இன் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு லைக் என்னென்னா, ஐயோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்லேருந்து ஹாய் ஹாய், குட் மார்னிங். காலையில் தேய்ச்சிட்டேன் ஃபஸ்ட்லேருந்து. எத்தனை ஃபஸ்ட்லேருந்து? ஓகே, ஹாய். ஹாய். ஸோ நாங்கள் வந்து
ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ரூம் வந்து ஓகே நார்மலாக இருக்குது. ஏசி இருக்குது, ஹீட்டர் அண்ட் டிவி இருக்குது. நார்மல் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே ஒரு ஃபேமிலியாக வந்து 2 பேர் ஸ்டே பண்ணலாம். பசங்க வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், டபுள் காட் மட்டும் தான் இருக்குது, சண்டை போடுவாங்க. பசங்க வரும்போது இந்த இடம் பார்த்தாது. 2 பேர் வரீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து நார்மலாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலி அல்வா சாப்பிடலாம் எப்படி, ஸோ அதனால் அதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது ஈவினிங். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். பட் எந்த ஒரு பிளானுமே இல்லை, நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை எங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரொம்ப பிஸி டைட் ஷெடியூலில் வந்து ஸோ வி ஆர் வெரி டயர்ட். ரொம்ப டயர்டாக இருக்குது 2 பேருக்குமே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்களோட 2 பேரோட ஃபேஸ் எந்த லட்சத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. யார் பார்த்து தும்புறது, கொரோனாலாம் கொடுத்துறாதீங்கப்பா எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வீடியோ எடுக்கணுமா வேண்டாமா? தும்மினே தான் நான் எங்கே வீடியோ எடுக்கிறேன். தள்ளி தான் வச்சிருக்கேன். ட்ரெயினில் சமக்காவடி இல்லை, உனக்கு இடமே பத்தல. நான் நல்லா தூங்கினப்பா, படுத்தது தான் தெரியும். லைக் 6 o'clock வந்து வேக்கப் ஆச்சு. எழுந்தனா நான் நினச்சேன் நீ 7:50 அந்த டைம் தான் வரும் சொன்னல. சரி ஓகே நம்ம 7 o'clock எழுதுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். நான் வந்து என்னோட அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன்னா எல்லாரும் பார்த்தா எழுந்து கிளம்புறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி தான் சரி சொல்லிட்டு ஒன்று எழுப்புனேன். அப்புறம் பார்த்தா அதுதான் திருநெல்வேலி ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இல்லைன்னா அப்படியே பத்து தூங்கிட்டே திரும்ப போல 2 பேரும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுவுமே. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணுறோன்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். பை பை பை. ஸோ I'm going to fresh up. கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. I'm going to fresh up. ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பிகாஸ் ட்ராவல் ட்ரெயின் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் வந்து சானிடைஸ் யூஸ் பண்ணேன், பட் இருந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது. இங்கே வந்து ஒரு 3 டப்பா கொடுத்துருக்காங்க. பாடி லோஷன், ஷாம்பு, ஷவர் ஜெல் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி எடுத்து ரொம்ப சொல்லி தரோம். ஸோ நான் வந்து ஷவர் ஜெல்லி வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு அந்த ஸ்டேஷன் காஃபி வரல, பட் ஓகே தான். ரொம்ப சூப்பரா சொல்லுங்க. வீட்ல பண்ணல. சரி கொஞ்சம் தூங்கலாம், பிரேக் பண்ணுங்க. பட் நான் தூங்குவேன் அந்த லட்சம் தான். நான் கேட்கல கேட்கல. நீங்க சாப்பிட்டு போடுங்க. நல்ல பிரச்சனை இல்ல. சாரி பேச பண்ணேன். ஓகே, நான் டேக் டெஸ்ட். பை. ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. காஃபியும் குடிச்சா எப்படி இருக்கு அந்த காஃபி டீ? ஸ்டேஷன்ல குடிச்ச காஃபி கொஞ்சம் பரவாயில்லை. எனக்கு அந்த ஸ்டேஷன்ல குடிச்ச காஃபி டீ இது ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஓகே தான். ரொம்ப சூப்பரா சொல்ல முடியாது. நான் வீட்ல போற மாதிரி வரல. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க? படுத்தோன்னா 1 hour தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த லட்சத்தில் தான் இருக்கும் 2 பேருமே. நம்ம தேவை எவ்வளோ அப்படியே கலர் ஆகிட்டேன். இங்கே இந்த ஷவர் ஜெல் போட்டு குளிச்சேன், நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல. சாரி ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஓகே, நான் கோயிங் டு டேக் ரெஸ்ட். பாய். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கிளம்பிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வெளியில் போகலாம். பட் நவ் கோயிங் ஃபார் டேக் பிரேக்ஃபாஸ்ட். 9 மணி ஆகுது. பசிக்குது ரொம்ப. எனக்கு இந்த லாபி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சென்டென்ஸ் சொல்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் கூட எடுக்கலாம் நம்ம. நல்லா இருக்கும்ல. இங்கே பாரு, இங்கே வா. ஆமாம், ரொம்ப சில ரொம்ப நிறையா இருக்குது தேனியா. ஃபஸ்ட்டு தேனி கூட போகலாம். இதுவும் இருந்துச்சு தேனியில். ஆமாம், இது இங்கே பஸ் தவிர இல்லை, எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் ஆகுது. புதுசாக இருக்குது பஸ் தவிர எல்லாமே இருக்குங்க. பஸ்ஸே இல்லாடா? பஸ் இல்லை. ஓ இதுதான் சொன்னியா புது பஸ் ஸ்டாண்டு? ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டா? பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, ஸ்மார்ட் சிட்டி.
அதே நம்மளுக்கு சென்னையில் ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே காலியாக இருக்கும். ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இதே தேடி பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் அவ்வளோ கடை ஹோட்டல் எல்லாமே இருக்கு. சண்டேன்றதால அப்படி இருக்கோண்டாவோ. ஓ அங்கே பண்ணுமா? கீழே பார்த்து வாங்க போன ஆப்போசிட் வா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. நான் தெரியலையே. சரவணபவன் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட்டிங். 2 பேரும் ட்ரைவில் தெரியும் வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்ன பிளான்றது தெரியல. குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30. நம்ம ப்ரைடல் ஜாப் தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வ்ளாகில் பார்த்துப்பீங்க முன்னாடி நான் சொன்னது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன். போயிட்டு நம்ம ப்ரைடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு தான் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு ப்ரைடோட மேக்கோவர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி டைம் 1:30. 2 o'clock நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும் மண்டபத்துக்கு. அண்டு ப்ரைட் வந்து 4:30க்கெலாம் ரெடி ஆகிடணும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் 5 o'clock வந்து முகூர்த்தம். ஸோ அதனால் 4:30க்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள ரெடி பண்ணி போகிறோம். ஓகே பை. சாவி எடுத்துக்கிட்டல பயந்துட்டேன். ஸோ கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து நோ ஆட்டோஸ் நத்திங். அண்டு ரொம்ப வந்து ஓலாவில் புக் பண்ணாலே எக்ஸ்ட்ரா 50 rupees கேட்குறாங்க. நேற்று அப்படி தான் ஆச்சு. இன்றைக்குமே சரி ஓகே வாங்க அப்படி சொல்லிவிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் கேப் வந்தோன்னா கிளம்பிடுவோம். நானும் வேறு எதாவது சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். உலக சத்தமாமா இது? காரக்குடி சைடெல்லாம் பார்த்துருக்கேன். கிட்ட வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்
இந்த ட்ரிப் வந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி ஸ்லீப்பர் கோச்சில் வர்றது. பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போயிருக்கேன், பட் பஸ்ஸில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குமே ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ பசங்க இல்லாமல் நாங்கள் தனியாக போன ட்ரிப் இது. எப்போவுமே பசங்க கூட தான் போவோம், பட் வி என்ஜாய்ட் எ லாட். நான் ரொம்ப நேரமாக அப்படியே லைட் போடாமே பேசிட்டு இருந்தேன். அங்கே லைட் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் வந்து லைட் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஸ்ஸில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. மொபைல் ஹோல்டர், லைட் ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏசி போட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கன்வீனியண்ட்டாக நல்லா தூங்கி எழுந்தோம் நாங்கள். ட்ரெயினில் எப்படி நம்ம கம்ஃபர்டபுளாக வருமோ அதே மாதிரி தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டாடா, பை பை.